கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, இந்த குரு ஆனவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்குரிய அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 5ஆம் இடத்துல பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை செய்ய போறார். அது என்னென்ன மாதிரியான நன்மைகள் என்பது ஒவ்வொன்றாக பார்ப்போம். அடுத்து சனி ஆனவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுக்கு தன லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். ஆக இந்த குரு பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசி அதிபதி லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் என்பது கும்பராசிக்கு கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே என்னன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தன லாபங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னன்னா இந்த ஜென்மச்சனி காலத்திலையும் விரயச்சனி காலத்திலையும் இழந்த எல்லாவற்றையும் இப்ப திரும்ப பெறுவீங்க. அதோட உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க முன்னேறுவீர்கள். இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். இந்த குருவானவர் தனது வீடான 11ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால எதிர்பாராத லாபங்கள் என்பது இந்த குரு பேச்சில உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அல்லது பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. பிள்ளைகளின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இந்த சமயத்துல பங்கு சந்தையில ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் என்பது அதிகரிக்கும். அதே நேரம் பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் சேர்வதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சில் இருக்கிறது. உங்களுடைய தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகள் என்பது நிச்சயம் இருக்கிறது. கால்நடைகள் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு கால்நடைகள் மூலமாக பாத்தீங்கன்னா எதிர்பாராத வருமானங்கள் என்பது அதிகரிக்கும். இந்த குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதோட இந்த சமயத்துல யாரெல்லாம் 2வது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. நீங்க செய்யற எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள். குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான தர்மங்கள் செய்வதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மற்றவங்களுக்கு படிப்பதற்காக உதவி செய்யறதுக்கு நீங்க முன் வருவீங்க. ஆன்மீக உணர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வம்சாவளி சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு கையில கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த 7.5 சனியில ஜென்மச்சனியில அதே நேரத்துல விரயச்சனியில நீங்க என்னென்ன அவப்பெயர்கள்லாம் வாங்கினீங்களோ அந்த அவப்பெயர் எல்லாமே நீங்கி உங்களுக்கு திரும்ப ஒரு நல்ல பெயர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் எல்லோரும் பாத்தீங்கன்னா உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ராகுவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கிறார். குரு பாத்தீங்கன்னா ராகுவை என்னன்னா 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால குரு சண்டால யோகம் என்பது உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த குரு சண்டால யோகத்தின் மூலமாகவும் உங்களுடைய புகழ் பாத்தீங்கன்னா 2-3 மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப உங்களை திரும்பி தேடி வருவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான நேரம் இருக்கிறது. உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய உடல் தோற்றத்திலும் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். உங்களுடைய உடலும் பாத்தீங்கன்னா நல்ல பொலிவு நிலை ஏற்படும். இதனால உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இந்த குரு பேச்சில் இருக்கிறது. சனியானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்கிறார். இந்த நேரத்துல உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாத்துலயுமே கிடைச்சாலும் நீங்க பேசுற பேச்சுல குடும்பத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் உங்களுடைய பேச்சினாலே மட்டுமே என்னன்னா உங்களுடைய குடும்பத்துல அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால காதலிக்கிற கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர்
விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது அவ்வப்போது வந்து போகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சை வந்து கேட்க மாட்டார்கள். குரு பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன். அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர நாசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் குழந்தை பேரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் புத்திர நாசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்துல தசாபுத்தி நடக்கிறதுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் வந்து மாறுபடும். மிதுன ராசியில் இருக்கிற இந்த குரு பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு வருகிறார். இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய செய்தொழில வந்து நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கிறது. அதோட இந்த சமயத்துல உங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் நீங்க விரிவாக்கம் செய்யலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல வந்து பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அரசு வேலையில வந்து யாராவது ட்ரை பண்றீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பதவிகள் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் காவல்துறை சம்பந்தமான வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி செய்தால் நிச்சயம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு பேர் புகழ் கிடைப்பதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணத்தை யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ இந்த சமயத்துல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதன் மூலம் விரைய செலவுகள் என்பது உங்களுக்கு இந்த குரு வந்து ஏற்படுத்துவார். குருவானவர் வந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க இதுவரைக்கும் தூக்கத்தினால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த சமயத்துல ஒரு நல்ல உறக்கம் என்பது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் வெளிநாடு சென்று வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்துல வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமும் அமையும். ஆன்மீக எண்ணங்களும் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். இதனால குடும்பத்துல வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் என்பது அவ்வப்போது ஏற்பட்டாலும் இந்த குருவினுடைய பார்வை வந்து குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால அது வந்து பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பார்கள். அதோட ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுவுறதுனால அவங்க நிச்சயம் வந்து நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குருவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. கண் சம்பந்தமான ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருந்தா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கிற வேலையின் மூலமாகவும் உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் நிச்சயம் வருமானங்கள் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா அதிசார காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்லணும். அதே நேரத்துல உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது எட்டி பார்க்கும். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் கடன்கள் வாங்குவதற்கான நேரமும் ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் குறைவாக இருக்கும். யாரும் பாத்தீங்கன்னா உங்களை வந்து எதிர்த்து போராடுவதற்கு தயங்குவார்கள். இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசியில வந்து வக்ரமாக இருக்கிறார். இந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடனாலும் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா மேலதிகாரியோட வந்து நீங்க ரொம்ப அனுசரித்து போகணும். இல்லை என்றால் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது அடிக்கடி வந்து போகும். அதோட எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து அதிகமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் யாரிடமே பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் செல்லாமல் இருப்பது நல்லது. இந்த வேலை பார்க்கும் இடங்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலையினால பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இந்த நேரத்துல செய்தொழில வந்து எந்த ஒரு விரிவாக்கமும் செய்யாமல் இருப்பது நல்லது. இதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சண்டைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட குடும்பத்துல வந்து செலவுகளை சுருக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான நேரம் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் படிப்புல வந்து கோட்டை விடக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த வக்ரமான அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருப்பார். இந்த மிதுன ராசியில வக்ரமாக இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 10/3/2026 வரைக்கும் அங்கேயே வந்து வக்ரமாக இருப்பார். இந்த காலகட்டத்துல வந்து நீங்க செய்யற எல்லா செயல்களையும் வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பெயர் புகழ்ல வந்து களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட உங்களுடைய வீட்டுல
வந்து அப்பாவோட பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். உங்களுடைய சொத்துக்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது செலவுகள் ஏற்படுவதற்கான நேரம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த வக்ரமான குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். ஆகையால் செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் கால்நடைகளுக்கு வந்து அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த வக்ரமான காலத்துல பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில எதுவும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த குருவினுடைய வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யற செயலையும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல உங்களுடைய செலவுகளையும் கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வந்து இந்த குருவினுடைய வக்ரமான காலத்தை கடக்க முடியும். இந்த வக்ரமான குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 அன்று மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தியான பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா சுப பலன்களை வந்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த குரு பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு வந்து நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கொடுப்பார். அதே நேரத்துல திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளை வந்து அதிகமாக கொடுப்பார். தந்தையினுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா 1/6/2026 வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அதுக்கப்புறம் இந்த குரு வந்து 2/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பேச்சியை நிகழ்த்துவார். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.